இன்னைக்கு ஜிங்ஜாங்குங்க என்ன சொல்கிறாருன்னா, கிம் செகண்ட் சங்குடைய ஆட்சி இருக்கு இல்லையா 40களுக்கு அப்புறம், அதே ஆட்சி இப்போ தொடரணும், அவருடைய குடும்ப ஆட்சி வரணும். அது என்ன ஆட்சி? அமெரிக்க எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, ஜனநாயகத்து எதிர்ப்பு, முழுக்க முழுக்க ராணுவ கண்ட்ரோல். இப்போ என்ன இருக்கு இல்லையா, அது இணைஞ்சா பரவாயில்ல. அது எப்படி தென்கொரியா இணையும்? வடகொரியாவில் கிம் செகண்ட் சங்கின் அரசு தான் வடகொரியாவில் வந்துச்சு. இந்த கிங் செகண்ட் சங் யார் அப்படின்னு கேட்டா, காலனித்துவ அடிப்படையில் ஜப்பானுடைய கொடூரம் நடந்துச்சு நான் சொன்னோம் இல்லையா, அதை எதிர்த்து போரிட்ட ஒரு பெரிய தீவிர கம்யூனிஸ்ட் தான் இந்த கிம் இரண்டாம் சங். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிம் செகண்ட் சங் அவர் கம்யூனிஸ்ட் ஆளு மட்டும் இல்லாமல் ஜப்பானை எதிர்த்து ஒரு கொரில்லா போர் முறையை நடத்தியதால் நாட்டை முழுவதுமாக இராணுவமயமாக்கிவிட்டார். எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்தார்களோ வடகொரியர்கள், அவருடைய இராணுவத்தை கொண்டு மிக கொடூரமான தாக்குதலை தென்கொரியர்கள் மீது தாக்குறாங்க. கொரிய இசை நீங்க கேட்டிருப்பீங்க, இவ்வளோ பிரமாதமா ஃப்ளூட்ல பிரமாதமா இந்துஸ்தானி எல்லாம் தூக்கி சாப்பிடும், அவ்வளோ பிரமாதமா. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் பண்பாடு கொண்ட ஒரு நாடு தான் கொரியர்கள். ஏராளமான ஆப், ஏராளமான சினிமாக்கள், ஏராளமான கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம். தைவான் மாதிரி இவங்களும் அந்த சிப்பு செய்யறதுல மிகப்பெரிய அளவுல தொழில்நுட்பம். ஆனால் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாமல், எந்த உலக உதவியும் கிடைக்காமல் ஒரு இருண்ட நாடாக எது மாதிரி போயிட்டு வரக்கூடிய இந்த ஜிங்ஜாங்குங்க டச் பண்ண மாட்டான். அவனு உணவுகள் எல்லாமே அவனு தான் செய்வான், விஷத்தை வச்சு சாப்பிடிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு. எவனா ஒருத்தன் மிலிட்ரியில் தூங்கிட்டு இருந்தானா சுட்டு விடுவான். அதிகமாக சிரிக்கிறது, மேக்கப் போடுறது, இப்படி தரைஞ்சி நின்னா ஒரே குத்து. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு நாடு தான் ஜிங்ஜாங்-உன். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தென்கொரியா, வடகொரியா இந்த ரெண்டு நாடுகளுமே ஒரு ஒரு உலக நாடுகளால் ரெண்டு நாடுமே ஒரு விசித்திரமாக பார்க்கப்படுது. தென்கொரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு மாதிரி பார்க்கப்படுது. வடகொரியானா அது ரொம்ப பிற்போக்காக இருப்பார், அந்த அதிபரை பற்றி ஒரு வெளியே ஒரு மாய தோற்றம் இருக்குது. இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் என்ன வேறுபாடு? இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் சிக்கல் என்ன? ஆக்சுவலி வடகொரியா தென்கொரியா இதில் ஒரே கொரியா, ஆனால் நீண்ட பகை உள்ள நாடாக மாறி போயிட்டது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரே நாடு தான், ஆனால் நீண்ட பகை உள்ள நாடாகும். மேற்கு ஜெர்மனி, அதே மாதிரி கிழக்கு ஜெர்மனி அவர்கள் இணைந்து விட்டார்கள். யூரோப்பிய யூனியன்லாம் அப்படி நிறைய நாடுகள் இருக்குது. ஆனால் இந்த பகை மூல காரணத்தை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கொரியர்கள் தான். ஆரம்ப காலகட்டத்திலே கொரியா என்கின்ற ஒரே தேசம்தான். நீங்கள் எப்போதும் பார்க்கக்கூடிய இந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களுடைய சுயநலத்துக்காக பங்கு போட்டு கொண்ட தேசங்கள் தான் வடகொரியாவும் தென்கொரியாவும். 1991 முன்பு ஒன்றுபட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா, சோவியத் ரஷ்யா, இந்த காலகட்டத்தில் இந்த நாடுகள் அதற்கு முன்பு 1900களுக்கு முன்பு கொரியா என்ற தேசமாகத்தான் இருக்கு. இந்த கொரிய தேசம் இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்ஜி கார் எடுத்துக்கிடுங்க, அது எல்ஜியுடைய நிறுவனம், சாம்சங்குடைய நிறுவனம், அதுக்கப்புறம் கியா, அப்புறமா இன்னொரு கார்லாம் இருக்கேன். எல்லா நிறுவனங்களும் கம்ப்யூட்டர் ஆப் எல்லாமே கொரியர்கள் தான். கொரியர்கள் எப்படின்னா, இந்த நிறைய சிறுவர்கள் தனமாக ஏராளமான கொரிய படங்களுக்கு உலகத்தில் பெரிய மரியாதை இருக்குது. இன்னைக்கு கொரிய படங்களை பார்க்குறதுல அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. அதெல்லாம் தென்கொரியா தான். வடகொரியாவை பற்றி நான் இப்போ எதுவுமே பேசலை. வடகொரியர்கள்ட்டும் அந்த ஆற்றல் இருக்கிறது. ஏதோ ஒரு வழியில் அது பழுங்கடிக்கப்பட்டு கொண்டு ஒரு இருண்ட தேசமாக இருக்கிறது. கொரிய இசை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃப்ளோக், அதெல்லாம் என்ன சொல்கிறது, நாட்டுப்புற கலைகள் நம்ம நாட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, தானானே நான், அது மாதிரி கொரிய இசை ஃப்ளூட்டில் பிரமாதமாக இருக்கும். இந்துஸ்தானி எல்லாம் தூக்கி சாப்பிடும், அவ்வளோ பிரமாதமாக. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் பண்பாடு கொண்ட ஒரு நாடு தான் கொரியர்கள். இப்போ இந்த கொரியாவை 1910களில் 45 வரைக்கும் ஜப்பான் தங்கள் நாடோடு இணைக்கிறாங்க. 1910 45 வரை ஜப்பானிய நாடு தனது நாட்டோடு இணைத்து கொள்கிறார்கள் கொரியர்கள். இந்த 35 வருஷம், 10 45 வருஷம் கொரியர்கள் பட்ட பாடு, ஜப்பானுடைய அடக்குமுறை, ஜப்பானுடைய கொடூரமான தன்மைகள். ஜப்பானியர்கள் இந்த 35 ஆண்டுகளும் கொரியர்களுடைய கலாச்சாரத்தை பறித்தார்கள். கொரியர்களுடைய வாழ்வியல் முறைகளை ஒடுக்கினார்கள். ஜப்பானிய மொழி தான் படிக்கணும், கொரிய மொழியை ஒழிக்கப்பட்டது, கொரிய கலாச்சாரம் அழிக்கப்பட்டது. ஜப்பானிய மொழி, ஜப்பானிய உடை, ஜப்பானிய உணவு, ஜப்பானிய கலாச்சாரம், ஜப்பானிய கல்வி திட்டம் எல்லாமே ஜப்பான்.
அதில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, வயல்களில் பயிரிடுகிற பயிர்கள் இருக்கு பாருங்க, அது கூட ஜப்பான் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை தான் பயிரிடும். இப்போ நம்ம நாட்டில், இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஒருத்தன் வந்து பிடிச்சிட்டு அரிசிக்கு பதிலாக அல்லது ஏதாவது ஒரு ஓட்ஸை பயிரிட்ட எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அப்படியெல்லாம் கொரியர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட காலம் இந்த 35 வருஷம். அப்போ 35க்கு அப்புறம் 45 வரைக்கும் அந்த அதுக்கு பின்பு காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும். 2ஆம் உலகப் போர் 1917களில் நம்ம பலமுறை சொல்லியிருப்போம். 1வது உலகப் போர், இன்னைக்கு உத்துமானியா பேரரசை பற்றிலாம் கசாவுடைய விவகாரத்தெல்லாம் பேசியிருக்கோம். இது இங்கே ஜப்பானில் இங்கே 2ஆம் உலகப் போர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் வந்து ஒரு பெரிய இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டதெல்லாம் தெரியும். இந்த காலகட்டங்களில் வலிமையான தேசங்கள் அமெரிக்கா, இந்த மாதிரி உதாரணத்திற்கு சோவியத் யூனியன், நாட் ரஷ்யா, சோவியத் யூனியன், அந்த போரில் எதிர்பாராத விளைவுகளாக ஜப்பானை சோவியத் யூனியன் தோற்கடித்தது. சோவியத் யூனியன் தோற்கடித்த உடனே கொரியா யார் கையில் வந்துருச்சு? சோவியத் கையில் வந்துருச்சு. இந்த விவகாரத்தில் ஜப்பான் இந்த அளவிற்கு தோல்வி அடையும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா அந்த கொரிய தீபகற்பகத்திலிருந்து ஒரு 500 மைலுக்கு அங்கட்டு தனது படைகளை நிலைநிறுத்தியிருக்கிற நேரத்தில் 2ஆம் உலகப் போரில் சோவியத் ரஷ்யாவுடைய கடுமையான அந்த நிகழ்பாடுகள் அவரை ஓட ஓட விரட்டி ஜப்பானியர்களை முழுமையாக நீக்கி கொரியர்களை ஒரு தனிதொரு தேசமாக மாற்றிக்கொண்டார்கள். அப்போது வடகொரியாவும் இல்லை, தென்கொரியாவும் இல்லை. அதற்கு பிறகு இந்த காலகட்டத்திற்கு முன்பு கொரியா சில வாரிசு அடிப்படையில் கர்வியான் அப்படிங்கிற ஒரு குடும்ப ஆட்சியில் இருந்தது. 32களுக்கு பிறகு ஜோஸ்வியான்ங்கிற ஒரு குடும்ப ஆட்சி அங்கே கொண்டு வரப்பட்டது. இந்த முறைகளை தாண்டி சோவியத் என்ன பண்ணாங்கன்னா, இதை கைப்பற்றி நாட்டை முழுவதும் கையாளக பண்ண உடனே அமெரிக்கா வந்து உள்ள வந்து உலகப் போரில் முழுக்க சோவியத்து கையில் போயிட்டு கொரியா ஃபுல்லாகவே, அதாவது வடகொரியா தென்கொரியா 2 கொரியாவும் போயிட்டு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள். யாரோடு? சோவியத் யூனியனோடு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக தென்பகுதி எனக்கும் வடபகுதி உனக்கும், 38வது அட்சய ரேகைப்படி வடகொரியா இந்த பக்கம், தென்கொரியா இந்த பக்கம். கரெக்ட். அமெரிக்கா சார்புக்கு தென்கொரியா, அமெரிக்கா, ரஷ்யா சார்புக்கு வடகொரியா. ஆமாம். இந்த சூழலில் வடகொரியா என்பது முழுக்க முழுக்க ரஷ்யாவுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. ரஷ்யாவினுடைய கம்யூனிச சித்தாந்தத்தை உள்வாங்கி, அதே போன்று அமெரிக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட தென்கொரியா முழுக்க முழுக்க யூரோப் நாடுகளை போன்று மாறியது. இன்னைக்கு இந்த வளர்ச்சிக்கு காரணம் பண்பாட்டு ரீதியாக அவருடைய கலாச்சாரம், பண்பாட்டு ரீதியாக அவருடைய நடைமுறை, கல்வி, ஆய்வுகள் எல்லாமே யூரோப் நாடுகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். காரணம் அமெரிக்காவினுடைய ஒரு. இப்போ கொரியர்களில் வந்து முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை கொண்டு வந்த ரஷ்யா ஒரு ஆட்சியாளரை நியமித்தார்கள். அதே போன்று இவர்கள் ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சியாளர்களை நியமித்தார்கள். யாரு? தென்கொரியா. வடகொரியாவில் ஜனநாயக குடியரசு பிரதமராக நியமித்தது 1947 1947 அக்டோபர் மாதம். ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க. வடகொரியாவில் இந்த கிம் செகண்ட் சங்கின் அரசு தான் வடகொரியாவில் வந்துச்சு. இந்த கிங் செகண்ட் சங் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு அதாவது காலனித்துவ அடிப்படையில் ஜப்பானுடைய கொடூரம் நடந்துச்சு நான் சொன்னோம் இல்லையா, அதை எதிர்த்து போரிட்ட ஒரு பெரிய தீவிர கம்யூனிஸ்ட் தான் இந்த கிம் 2ஆம் சங், செகண்ட் சங்குன்னு சொல்லலாம். அவரே என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ இருக்கிறவருக்கு தாத்தாவா? ஆமாம், இது வந்து ஆமாம் அந்த வாரிசு தான். இப்போ இருக்கிறவருடைய குடும்பத்தின் மூதாதையர் அவர் கிம் செகண்ட் சன். இப்போ இந்த ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ யார் சொல்லிட்டு இருக்கு, இன்னைக்கு வடகொரியாவில் கிம் ஜாங் உங் சொல்றாரு. அதை நான் 2வது பேசும்போது சொல்றேன். அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்டவாதி, முழுக்க முழுக்க இராணுவம், நாடு எல்லாவற்றையும் இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கிம் செகண்ட் சங் பாடுபடுகிறார். அதே மாதிரி ஜனநாயக டெமோக்ராட்ஸ் அடிப்படையில் சிக்னம் ஹி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இங்கே எலெக்ட் ஆகுறாரு. எங்க? தென்கொரியாவில். அப்போ ஒரு நாடு என்ன ஆகுது? கம்யூனிஸ்ட நாடு, மற்றொரு நாடு முதலாளித்துவ நாடு. இப்போ என்னன்னா 1900 இந்த முதலாளித்துவம் என்னன்னா முழுக்க முழுக்க முதலாளித்துவ நாடு, இது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட நாடு. இந்த முதலாளித்துவ நாட்டில் கலாச்சாரங்கள், மேற்கத்திய கலாச்சாரம் வெகு வேகமாக பரவுகிறது. தென்கொரியாவில் கல்வித்துறை, யூனிவர்சிட்டி, மக்கள் வாங்கும் திறன், அவருடைய உணவு முறைகள், அவருடைய இசை, புத்தகம், வணிக வளாகங்கள், ரெக்ரியேஷன் எல்லாமே ஹேஸ் டு பி சேஞ்ச். எல்லாம் முழுக்க முழுக்க எப்படி மாறுது? முதலாளித்துவ நாடுகளில் லண்டனில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் சொல்கிறது 1945 47வது காலகட்டம்.
கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிற்று. முழுக்க முழுக்க மாறி அமெரிக்காவுடைய சார்பாக ரெஹிம் ஹீயும் செகண்ட் சங், நான் சொன்னேன் இல்லையா, ஜிம் செகண்ட் சங், இவருடைய ஆட்சியும் இங்கே நடந்து அதில் என்ன ஆயிட்டுன்னா, இந்த கிம் செகண்ட் சங்கு அவர் கம்யூனிஸ்ட் ஆள் மட்டும் இல்லாமல் ஜப்பானை எதிர்த்து ஒரு கொரில்லா போர் முறையை நடத்தியதால் நாட்டை முழுவதுமாக இராணுவமயமாக்கி விட்டார். அதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. கிம் ஜாங் உன் இருக்கல்ல, கிம் ஜாங் உன் குள்ளமா இருக்கிற முடிவெட்டிட்டு போம், இவருடைய தாத்தாட தாத்தா. இப்ப நாடு என்ன ஆயிட்டு, ஒரு ஜனநாயக நாடை மாறி வடகொரியாவில் இருக்கவர்கள் தீவிர வடகொரிய சிந்தனையாளர்கள், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள், வெல் ட்ரெயின் ஆர்மியா மாறுறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து கல்வி படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு, இன்னைக்கு எப்படி மத்திய கிழக்கு நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் எப்படி ஜனநாயகங்கிற பேரில் மன்னராட்சி நடக்குதோ, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில், ஃப்ரான்ஸில், இத்தாலியில், சோவியத் இதரமோ இங்கிலாந்தில் நடக்கிற மாதிரி, அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி. இதுக்கு இடையில 1950 வடகொரியா ஒரு போர் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மேலே? தென்கொரியா மீது. கர்வியானுடைய ஆட்சி, ஜோசியானுடைய ஆட்சி நடக்கிறது. புரட்சியாளர்களை கொண்டு 47களில் பதவியேற்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஜிங் செகண்ட் சங் வந்து வர்றாரு. இங்கே ரிஹாம் ஹீ வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கிம் செகண்ட் ஜி வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் போர் நடக்குது. இந்த போரை பற்றி கொஞ்சம் தெரியணும். இந்த 3 ஆண்டு போரில் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்தார்களோ வடகொரியர்கள், அவருடைய இராணுவத்தை கொண்டு மிக கொடூரமான தாக்குதலை தென்கொரியர்கள் மீது தாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் 90% பிடிச்சிட்டாங்க. 90%ன்னா வடகொரியா மிலிட்ரி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் 90% அவர்கள் பிடித்து, அதற்கு பிறகு அந்த நாட்டில் கம்யூனிஸ்ட ஒழுக்க பார்க்கும்போது ஐநா வந்து உஷாராயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா என்ன பெரிய சிக்கலாயிருன்னு சொல்லி அதை மீட்பதற்கு அமெரிக்காவினுடைய தலைமையில் 16 நாடுகள் ஒரு படையெடுப்பு வந்து தென்கொரியாவை வடகொரியர்கள்ட்டேருந்து மீட்டாங்க. இப்போ நேட்டோ படைகள் இருக்கு இல்லையா, இதே படைகள் ஐநாவுடைய உதவியோடு வடகொரியாவுக்கு எதிராக உள்ள வந்து ரஷ்யாவிட்ட இருந்து தென்கொரியாவை மீட்டாங்க. இது எப்போ நடந்துச்சு? 50லேருந்து 53 காலகட்டங்களில் 3 ஆண்டுகள் போர், பயங்கர போர். இந்த போரில் எவ்வளோ பேர் செத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? 12 லட்சம் பேர். கொஞ்சம் கொடூரமான தாக்குதல் இல்லை? அமெரிக்காவின் சார்பில் 36,000 பேர், சீனாவின் சார்பில் பல ஆயிரக்கணக்கான பேர். சீனாவுக்கு என்னன்னா, சீனா வந்து முழுக்க ரஷ்ய இது கம்யூனிசம், ரஷ்யா கம்யூனிசம், வடகொரியா கம்யூனிசம். இந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு எதிர்த்து 12 லட்சம் பேர், அதில் 36,000 அமெரிக்கர்களும் 12 லட்சம் கொரியர்களும், கொரியர்கள் தான் தென்கொரியா வரையா ரெண்டும் ஒன்று தானே, கொரியர்களும் பல ஆயிரக்கணக்கான அன்ஐடென்டிஃபைடு ஃபிகரில் சீனர்களும் இறந்து போனார்கள். இப்போ இதுதான் இந்த கொரியாவை பிரித்ததினுடைய நோக்கம். இப்போ அடுத்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிறது, இப்போது மேற்கு ஜெர்மனி இதெல்லாம் இணைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு களச்சூழல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இப்போ முயற்சி பண்ணால், தென்கொரியர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வடகொரியர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரெண்டும் ஒரே கொரியாவாக ஆக்கணும், ஒரே கரன்சி, எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் எலெக்டட் மெம்பர் ஷுட் பி எலெக்டட் பை டெமோக்ரேட் ப்ராசஸ். அதாவது ஜனநாயக வழியின் அடிப்படையிலே தான் அவர் எலெக்ஷனில் நிற்கணும். அவருடைய பார்ட்டி முழுக்க முழுக்க ஜனநாயகவாதிகளாக இருக்கணும். அவர்களுடைய பார்ட்டி முழுக்க முழுக்க ஜனநாயக சிந்தனைவாதிகளாக இருக்கணும். மக்கள்கிட்ட நாங்கள் என்ன செய்வோன்னு மேனிஃபெஸ்டோவை அவங்க மேட் பண்ணணும். அதைத்தான் நாம் வந்து அமல்படுத்த வேண்டும். அதுக்கான முயற்சிகள் நடக்குதா? 2 கொரியா இல்லை, முயற்சிகள் இப்பொழுது இல்லை, அதுக்கு முன்பு நடந்தது, இப்பொழுது உண்டு தான். அது ஆன்கோயிங் ப்ராசஸ், எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, டார்மனாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு நடக்குங்கிறது தான் இன்னைக்கு ஜிங்ஜாங்குடைய பயம். அதை நான் 2வது சொல்ல போகிறேன். ஆனால் இன்னைக்கு ஜிங்ஜாங்குங்க என்ன சொல்கிறாருன்னா, கிம் செகண்ட் சங்குடைய ஆட்சி இருக்கு இல்லையா 40களுக்கு அப்புறம், அதே ஆட்சி இப்போ தொடரணுங்க, அவருடைய குடும்ப ஆட்சி வரணுங்க. அது என்ன ஆட்சி? அமெரிக்க எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, ஜனநாயகத்தை எதிர்ப்பு, முழுக்க முழுக்க இராணுவ கண்ட்ரோல். இப்போ என்ன இருக்கு இல்லையா, அது இணைஞ்சா பரவாயில்ல. அது எப்படி தென்கொரியா இணையும்? அது எப்படி தென்கொரியா இந்த நடவடிக்கையை கேட்கும்? அப்படி இருக்கும்போது இந்த 2 நாடுகளுக்கும் இடையே கடும் பகைகள் உருவாகிவிட்டது. இந்த பகை வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஈரான் போர் வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக எதிரொலிக்கிறது. இதுதான் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடு. இந்த நிலையில் தென்கொரியா ஒரு டெமோக்ராட்ஸாக இருக்கிறதுனால அவர்கள் முழுக்க முழுக்க நெருங்கிய அமெரிக்க நண்பர்களாக ஆகி
அமெரிக்காவிலிருந்து ஏராளமான இராணுவ உதவிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அமெரிக்காவுடைய இன்னைக்கு இராணுவ உதவிகளை பெற்றுக்கொள்ள அந்த உலகத்தில் இன்னைக்கு 5லிருந்து 7வது இடத்துல தென்கொரிய மிலிட்ரி இருக்குது. அமெரிக்காவுடைய F சீரியஸ் ஃப்ளைட்டு, அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ கூட ரஷ்யாவுக்கும் அவர்கள், அதாவது ஈரானுக்கும் போர் நடக்கும்போது ஆயுதங்கள் மௌனிக்கும் போது தென்கொரியாவிலிருந்து ஜப்பானிலிருந்து தான் கொண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு தென்கொரியாவில் அவர்களுக்கு பெரிய ஆர்சனல் அமெரிக்கர்களுக்கு உண்டு. அப்போ அவர்கள் அந்த ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து F சீரியஸ் ஃப்ளைட்லேருந்து எல்லாமே அவர்களுக்கு உண்டு. யாருக்கு? தென்கொரியர்களுக்கு. காரணம், வடகொரியாவும் அமெரிக்காவும் ஒரு நீண்ட பகை கொண்ட நாடு. அப்படி வளர்ந்து தான் இன்றைக்கி எல்ஜி கம்பெனியாக இருந்தாலும் சரி, சாம்சங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கியா, இன்னொரு கார், என்ன கார் அது ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு கொரிய கார்? ஹுண்டாய், நாட்டு ஹுந்தாய் தான் நம்ம ஹோண்டாய்ங்கிறோம். ஹுந்தாய் இதெல்லாம் அங்குள்ள கார் தானே. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான ஆப், ஏராளமான சினிமாக்கள், ஏராளமான கம்ப்யூட்டர் தொழில்நுட்பங்கள். தைவான் மாதிரி இவங்களும் அந்த சிப்பு செய்கிறதுல மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம். ஆனால் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாமல், எந்த உலக உதவியும் கிடைக்காமல் ஒரு இருண்ட நாடாக எது மாதிரி போயிட்டு வடகொரியாவில் என்ன யாது நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அந்த அளவில் அந்த நாடு ஒரு மௌனியாக்கப்பட்ட நாடு. அமெரிக்காவினுடைய தடைகளை அது தொடர்ந்து எதிர்கொள்கிறது. ஆனால் அமெரிக்கா வடகொரியர்களை கைய வைப்பதற்கு மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எப்படி ஒரு எதிரிகளாக, இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஹிந்து முஸ்லீம் என்று பிரிக்கிறார்கள். கிரிக்கெட்டில் கூட அவன் அல்லாஹ் அக்பருங்கிறான், இவன் ஹே ராம் அப்படின்னு சொல்கிறான். அதே போன்ற ஒரு களச்சூழல் எல்லையிலே வடகொரியர்களுக்கும் எப்படின்னு கேட்டால், இந்த எல்லையை பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் மிகப்பெரிய லவுட் ஸ்பீக்கர்னு சொன்ன மாதிரி கூம்பு குழாய்களை கட்டியிருப்பார்கள். யார்? வடகொரியர்களும் தென்கொரியர். இந்த கூம்பு குழாய்கள் மட்டுமில்லை, ஏராளமான பலூன்களும் இங்கே இருக்கும், அங்கே இருக்கும். அந்த குழாய்களிலே ஒலிபெருக்கிகளை கட்டி வடகொரியிலே காலை இருந்து இரவு வரைக்கும் அவர்கள் திட்டுவது, அதற்கு தென்கொரியர்கள் பதில் சொல்வது, அல்லது தென்கொரியர்கள் திட்டுவதற்கு வடகொரியர்கள் பதில் சொல்வது என்று எல்லை ஓரம் இன்றைக்கும் 2 பேரும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ யோக்கியமா, உன்னுடைய இது தெரியாதா, உன் நாட்டினுடைய கல்வி என்ன, நாங்களே எந்த அளவுக்கு வருது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறது, நீ பெரிய விஷயமா, நீ அமெரிக்காவுடைய அடிமையாக இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி பரஸ்பரம் வடகொரியர்களும் தென்கொரியர்களும் கூம்பு குழாயின் மூலம் எல்லையிலே கட்டப்பட்டு ஒருவரை ஒருவர் திட்டுறது வழக்கம். இதில் தென்கொரியாவில் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸோடு ஏராளமான பலூன்களை வெளியிடுவார். அந்த பலூனினுடைய விளைவாக வடகொரியா நாட்டுக்கு இங்கேருந்து விட்டால் வடகொரியாக்குள்ளே பூந்துடும், காற்றுல விட்டால் போகும்ல, அது அவங்க நாட்டில் போய் இறங்கினோன்னா அவனை பற்றி கேவலமாக இவன் பேசுகிறது, ஏதாவது ஒன்று சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு டிசன்ட். இது எப்படி பாருங்கள், உலகத்தில் பெரிய காரை கண்டுபிடிச்சி எல்ஜி நிறுவனத்தினா கண்டுபிடிச்சாத நாடுகளும் கூட கூம்பு குழாய்கள் மூலம் ஒருவன் திட்டுறது, குப்பையை பலூனில் எழுதி காற்றுல விட்றது. இப்போ நம்ம எல்லையில் விட்டா, வாகா எல்லையில் விட்டா எங்கே போவோம்? பஞ்சாபுக்குள்ளே போயிடும், அந்த பக்கம் போயிடும். பஞ்சாப்னா இந்த பஞ்சாப் இல்லை, பாகிஸ்தான் உள்ள பஞ்சாபும். அங்கேருந்து விட்டா இங்கே வந்துடும்ல. இந்த கதை தான் ஆந்திராக்குள்ளே விட்டா தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி திட்டிக்கிட்டு இவங்க ஒரு மோசமான செயல்பாட்டை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். கிட்டத்தட்ட 1950களுக்கு அப்புறம், 1945க்கு அப்புறமே இவங்க இணைட் ஆயிருக்கணும். இந்த ஒரு லெவலில் இப்போ என்ன நடக்குன்னா, நிலவரத்தின் போக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அமெரிக்கா தனது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வலுப்படுத்திட்டாங்க, ஆர்சனலை தென்கொரியாவில். வடகொரியா மிகுந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. உலகத்தில் பெரிய தொழில்நுட்ப விஷயத்தில், பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தில் வடகொரியர்கள் மிகுந்த சிறப்புத்தன்மை பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பாலிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் குரூஸ் ஏவுகணையும் பிரமாதமாக பண்ணுறாங்க வடகொரியர்கள். இப்போ பலிஸ்டிக்ஸ் என்றால் என்ன, குரூஸ் ஏனைகள் என்றால் என்ன? பலிஸ்டிக் ஏவுகணை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அமோனியா டைஎத்திரர் அந்த பொருள்களால் செய்யப்படுறது. இது நீண்ட உயரத்திற்கு நீண்ட தூரம் பாய்ந்து செல்லக்கூடியதான் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை. அது மாதிரி குரூஸ் ஏவுகணைகள் என்னன்னு சொன்னோன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் தூக்கி கேரி பண்ணி கொண்டு போகக்கூடியது. இது உயரம் அதிகமாக இருக்காது, குறைந்த உயரத்தில் போகும், ரேடாரில் பதிவு செய்ய முடியாது. இந்த மாதிரி அவர்கள் 2 பேரும் கண்டுபிடிப்புகளில் வடகொரியா உச்சபட்ச கண்டுபிடிப்பில் இருக்கான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, தென்கொரியாவுக்கு இல்லையா என்ன இருக்குது. தென்கொரியா உலகத்தில் 6-5 நாட்களில் அணு ஆயுத கப்பலில் இருந்து, இந்தியாவில் அணு ஆயுத கப்பல் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, சீனாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அதுக்கு அடுத்த நாடு கொரியா, ஜப்பான்லேயும் இருக்குது. அந்த அணு ஆயுத கப்பல்லேருந்து ஏவுகணைகளை வீசக்கூடிய திறனை யார் பெற்றிருக்கா?
தென்கொரியர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தென்கொரியர்கள்ட்ட இருக்குது. அமெரிக்காவினுடைய எஃப் சீரியஸ் ஃப்ளைட்ஸ் தென்கொரியர்கள்ட்ட இருக்குது. வடகொரியா சுயாதீனமாக ஈரானை போன்று சீனாவிலிருந்து ஏராளமானவைகள் அதே போன்று தொழில்நுட்பத்தை ரஷ்யாட்டேருந்து பெற்று அவர்களும் வளர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டுக்கு இராணுவ வளர்ச்சி மட்டும் போதாது, இயற்கை வளர்ச்சி வேணும், சாலைகள் வேண்டும். இந்த நிலையில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் என்றால் என்ன சொல்வது தமிழில்? திருத்தம், சட்டப்பிரேரணை. அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அது மிக முக்கியமாக யார் எமது நாட்டுக்குள் படையெடுத்து எங்கள் தலைவர்களை கொண்டார்களோ உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அணு ஆயுதம் பாய்ஞ்சிடும். யார் கொண்டு வந்திருக்கா? வடகொரியா. இப்போ அமெரிக்கா இப்போ இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஈரானில் நடந்துச்சா இல்லையா? ஈரானில் தலைவர்களை கொலை செஞ்சாங்க, அயோதுல்லா கமெனியை கொலை செஞ்சாங்க, ஏராளமான இராணுவ தளபதிகள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இப்படிலாம் இதை மாதிரி தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை உள்நோக்கத்தோடு கொலை செய்ய எந்த நாடு முயற்சித்தாலும் அதற்குள் நேரடியாக ஒரு பீஸ் டாக்கோ, ஒரு ட்ரூஸோ, ஒரு சீஸ்ஃபயர், எதுவுமே நத்திங், எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்கவும் செய்யாது. உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் இருப்பான், அவன் டக்குன்னு பொத்தான அனுப்புவான், அது வாஷிங்டன் டிசியில் போய் விழுந்துடும், அல்லது நியூயார்க்கில் விழுந்துடும். ஏன்னா அது வந்து ரொம்ப பக்கம். இங்கேருந்து தெஹ்ரான்லேருந்து வீசுறதுலாம் கஷ்டம். ஏன்னா அது அமெரிக்கா ரொம்ப பக்கத்தில் இருக்குது, 4000-5000 கிலோமீட்டரில். அவங்கள்ட்ட ஏற்கனவே ஐசிபிஎம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. கவஸ்தான் ஒரு முக்கியமான ஐசிபிஎம் ஒன்று இருக்குது புதிய தொழில்நுட்பத்தில், அதை இங்கேயும் கொடுத்துருக்கான். குரூஸ் நிறைய வச்சுருக்கான். அமெரிக்கா கை வைக்கிறதுக்கு யோசிக்கிறது. அவங்களுக்கு பாதுகாக்கிறது கடைசியில் அணு குண்டு தான். அவன் நாட்டுக்குள்ளே போக மாட்டான், எவனும் போக முடியாது. போனால் காலி செஞ்சு விடுவான். அவன் நாட்டுக்குள்ளே சுற்றுலா போனவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்போ போகலாம், போய் இறங்கினோன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை அவன் எடுத்து வச்சுருவான். எல்லா வெளிநாட்டுக்காரங்களையும் ஒரு பஸ்ஸில் ஏற்றி அவன் எந்த இடத்த கொண்டு காட்டுறானோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். எந்த இடத்துல கொண்டு சாமான் வாங்க விட்றாங்களோ அதுதான், எங்கே உணவு சாப்பிடணுமோ அங்கே தான் சாப்பிடணும். அதை வந்து பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் இயற்கையாக இல்லை, செயற்கைத்தனமாக இருக்கிறது. வடகொரியாவில் நாங்கள் பார்த்த இடங்கள்லாம். இப்போ நம்ம இந்தியாவில் வர்றோன்னா ஒருத்தன் வந்து இறங்கி டெல்லியில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே திரிவான், அங்கேருந்து ஊட்டிக்கு சுற்றிக்கிட்டே திரிவான், தமிழ்நாட்டில் ரோட்டில் தான் திரிவான் வெள்ளைக்காரன். இங்கே எவனும் கண்டுபிடுறதில்ல. தாஜ்மஹாலில் போகிறான், மகாபலிபுரம் போகிறான், ஊட்டி கொடைக்கானல் போகிறான், அது இந்த பக்கம் எங்கே வேணாலும் போகிறான், எவன் கண்டுக்கிட்டுறான்? ஒருவனும் கண்டுக்கிட்டதில்லை. ஆனால் அந்த நாட்டில் நீங்கள் அப்படி போக முடியாது. வெளிநாட்டுக்காரன் ஒருவன் வந்துட்டாலே அவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அவன் நாட்டுடைய ஐடென்டிட்டி எல்லாம் பிடிச்சி அவனை கொண்டு காட்டக்கூடிய, அப்படி இல்லை என்றால் ஆள் உயிருக்கும் ஆபத்து, சிறையிலையும் தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு இருண்ட ராஜ்யம்தான் வடகொரியா. இப்போ இந்த ஒரு சூழலில் இப்போ நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீரென என்ன பண்ணிவிட்டான், இந்த சட்ட திட்டத்தை கொண்டு வந்த உடனே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதிர்ச்சிக்கு உள்ளானது. அமெரிக்கா கடும் அதிர்ச்சிக்கு உள்ளானது. இதற்கிடையில் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய பலிஸ்டிக்ஸ் 800 கிலோமீட்டர் சொல்லி ஏவக்கூடிய தற்போது ஏவி அது கடல் பிராந்தியத்தில் போய் உழுதுச்சு. எங்கன்னு சொன்னால் தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலே கடல் பிராந்தியத்தை ஏவினார்கள். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அதை தடை செய்தது. ஆனால் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இப்போது செக்கு வச்சிருக்கிறது என்னென்னு சொன்னால், என் மேலே நீங்கள் கை வைத்தால், அமெரிக்காவுக்கு தான் எச்சரிக்கை, மற்ற நாடுகளுக்கு அல்ல, நாங்கள் நீங்கள் கொமெனியை கொள்ளை செய்த மாதிரி, உள்ளே போய் குண்டு போட்ட மாதிரி இதெல்லாம் நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே வந்தீங்க, எங்கள் நாட்டுக்கு எதிர்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் நாங்கள் பொத்தான அழுத்துவோம். பொத்தான அழுத்துனா நேராக வாஷிங்டன் டிசி, நியூயார்க்கு எல்லாம் காலி. அவர்கள்ட்ட எவ்வளோ அணுகுண்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் சொல்கிற புரியுதா? இன்னைக்கு ஈரான்கிட்ட இருக்கிறத ஒன்றுமே இல்லை. என்ரிச் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ் வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி ஈரானாக வச்சுருக்கான். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு cannot be find out எக்ஸாக்ட்லி. என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அது ஒரு இருண்ட கண்டம். ஹைப்பர்சோனிக் இருக்குதா, சூப்பர்சோனிக் இருக்குதா, க்ரூஸ் இருக்கிறதா, ஐசிபிஎம் எவ்வளோ இருக்குது, சாதாரண இதில் எவ்வளோ இருக்குது, ட்ரோன்களில் என்ன விதம் இருக்குது, கவஸ்தான் இருக்கிறதா, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எல்லாமே அணு ஆயுதங்களை கேரி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உலகத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டான், இந்த ஜிங்ஜாங் உன்னை டச் பண்ண மாட்டான். ஒரே ஒரு முறை போன 2017 ஒரு சமாதானம் ஒன்று ஏற்பட்டது. அந்த சமாதானம் எங்கே வந்தது என்று சொன்னால், இதில் நம்ம சிங்கப்பூரில்
அந்த சிங்கப்பூரில் அவர் போகும்போது அவர் கூடயே ஒரு ஒரு கழிப்பறை மிஷினும் போகும். அவருடைய மலம் ஜலம் எதுவுமே அந்த நாட்டில் கழிக்க முடியாது. அவர் பாத்ரூம் போகிறது அவருடைய மலமாக இருந்தாலும் ஜலம் தான் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க. எங்க கொரியாக்கே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து அதில் அழிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய நீர் சிறுநீரை பிடித்து மலத்தை டெஸ்ட் பண்ணி அவருக்கு எந்த நோயின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அமெரிக்கன். அவனுக்கு உணவுகள் எல்லாமே அவனு தான் செய்வான். விஷத்தை வச்சு சாப்பிடிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு. எவனா ஒருத்தன் மிலிட்ரியில் தூங்கிட்டு இருந்தானே சுட்டு விடுவான். அதிகமாக சிரிக்கிறது, மேக்கப் போடுறது, இப்படி தரைஞ்சி நின்னா ஒரே குத்து. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு நாடு தான் ஜிங் ஜாங் உன். இப்போ ஜிங் ஜாங் உனுக்கு தங்கச்சிக்கு பவர் குறைக்க ஆசைப்பட்டு கடைசியில் இப்போ அவர் பொண்ணு தான் அவங்க ஆசைக்கு உள்ள அடுத்த வாரிசாக அப்பாவால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய பேராசிரியர் தான், ஒரு பேச்சாளர் தான். அந்த அம்மாவும் படித்த பிள்ளை தான். இப்போது அவர்களுடைய தொடர்புகளில் எப்படி வலுக்கிறாங்கன்னு சொன்னால் உக்ரைன் போரில் கூட 10,000த்திற்கு மேற்பட்ட வீரர்களை அனுப்பி வச்சாங்க. ஆமாம். அதே மாதிரி இப்போ ஈரானுக்கு ஏராளமான ஆயுதங்களை எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா இப்போ இடையில் ஒரு செய்தி வெளியாச்சு. அவர்களுக்கும் ஈரானுக்கும் இது வடகொரியாவுக்கும் பேர் என்னது சீனாவுக்கும் இருப்பு பாதை தொடர்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெயின்லேயே ஏவுகணை தளம் வச்சுருக்காங்க. ஏவுகணை தளங்களை எதில் வச்சுருக்காங்க? ரயிலே வச்சுருக்காங்க. போயிட்டு போகிற வழியிலே அடித்து தள்ளிடுவோம். புரியுதா உங்களுக்கு? அதில் ஏராளமான ஆயுதங்களை இங்கே அனுப்புனாங்க. எங்கே? ஈரானுக்கு நேரடியாக அனுப்பலை. நேராக எங்கே போய்ங்கிறது? பீஜிங்கில் போய் டிஸ்பேச் ஆகுது. எங்கே? சீனாவில். சீனாவுக்கு அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உண்டு. அப்போ ஒரு ஆயுதங்களை சீனா அனுப்புனா சீனா அதை இறக்குமதி செய்கிறது. சீனா இறக்குமதி செய்து நேரடியாக அந்த ட்ரெயினை அவங்க அங்கே அனுப்பலை. எங்கே? ஈரானுக்கு. அவங்க கப்பலில் அதை ரெண்டாவது ரீலோட் பண்ணுறாங்க. பண்ணி கப்பல்லேருந்து எங்கே போகுதுன்னா கஸ்பியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய துர்க்மிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகுது. அதில் ஒரு 5 நாடு தான் உண்டு. அசர்பைஜான், துர்க்மிஸ்தான், கஜகஸ்தான், ஈரான், ரஷ்யா. இந்த 5 நாட்டுக்குள்ளே தான் அந்த கடல் இருக்குது. 6வது நாடு உள்ளே வரவும் முடியாது, பாதையும் கிடையாது. சீனாவுக்கு வந்து சீனாவிலிருந்து துர்க்மிஸ்தானுக்கு கப்பல் வழியாக போய் அங்கே இறக்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்குள்ள பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எங்கே வந்துருச்சு? ஈரானுக்கு. ஈரான் இன்னைக்கு எந்த அளவுக்கு செயல்பட்டு நிற்கிறாங்க காரணம் மிகப்பெரிய தொழில்நுட்பம் யாரை கொடுத்துருக்கா? தென்கொரியா, வடகொரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகளை குடைந்து நேற்று ஃப்ளைட்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வடகொரியாவினர் தான் கொடுத்துருக்குறாங்க. மலைகளை குடையிற ஆயுதங்கள், பெரிய மிஷினரிஸ் எல்லாமே கொடுத்தது யாரா? வடகொரியர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட வடகொரியாவும் தென்கொரியாவும் பல தசாப்தங்களாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 77-80 ஆண்டுகளாக உருக்குலைந்து போனதுக்கு காரணம் ஏகாதிபத்திய நாடுகள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். இந்த உலகத்தில் பெரும்பான்மை எல்லா பிரச்சனைகளிலும் அமெரிக்கா தான் இருப்பாங்க. இன்னைக்கு மத்திய கிழக்குலையோ, ஈரான்லேயோ, ஈராக்லேயோ, லிபியாவிலேயோ, ஆப்கனிலேயோ எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுவது யார்? அமெரிக்கா. பொலிவியாவிலேயோ அல்லது இப்போ குரேஷியாவிலேயோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பக்கத்தில் வெனிசுலாவிலேயோ எல்லா இடங்களிலும் அவர்கள் தான் தைவானுடைய பிரச்சனையிலையும் தலையிடுவது. இந்த வெள்ளாதிக்க சக்திகள் எப்போது ஓய்கிறார்களோ அப்போது தான் வடகொரியாவும் தென்கொரியாவும் இணைய முடியும். அதற்கு ஜி ஜிங்உன் இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் முழுக்க ஒரு கலாச்சார தேசியம், ஒரு இராணுவ தேசியத்தில் தான் அவங்க முழுக்கெடுக்கிறாங்க. தென்கொரியா அப்படி இல்லை. ஆனால் தென்கொரியா எந்த நேரமும் தமக்கு ஆபத்து உண்டு என்று ஜப்பானும் தென்கொரியாவும் அந்த கடல் பகுதிகளில் ரொம்ப வலுவான நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கும் சீனாவுக்கும் இடையிலே கடலிலேயே பகிர்ந்து கொள்வதில் பெரிய நீண்டகால பிரச்சனை ஒன்று இருக்குது. யாருக்கு? ஜப்பானுக்கும் தென்கொரியர்களுக்கும் சீனாவினருக்கும். அதனால் அமெரிக்கா இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அமெரிக்காவுடைய ஆதிக்கம் பண ரீதியாகவும் ஆயுதங்கள் ரீதியாகவும் மௌனிக்கிறது. அப்போ இதை நம்ம தென்கொரியா வடகொரியா பிரச்சனையோடு பார்க்காமல் இது வந்து உலக பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. நிம்மதியிட்ட ஒரு வாழ்க்கையை தான் தென்கொரியர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வடகொரியர்களும் வாழ்ந்துட்டு இருக்கார்கள். ஏன்னா திடீர்னு பைத்தியக்காரன் கையில் ஒரு இது கிடைச்ச மாதிரி, குரங்கு கையில் ஒரு கல் கிடைச்சா எந்த நேரம் தூக்கி தலையில் அடிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை அடித்து விடுமோ என்று அவர்கள் நன்கிற சூழ்நிலையில் அமெரிக்காவும் இன்னைக்கு கை வைக்காது. ஏன்னா அங்கே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டான். எந்த நேரமும் அமெரிக்கா குண்டு போடுறது, இஸ்ரேல் குண்டு போடுறது மாதிரி, இஸ்ரேல் மாதிரி ஒரு பக்கத்தில் இன்றைக்கி லெபனான் மாதிரி வந்து மாட்டிச்சுன்னா காலி. இதுதான் இப்போ நான் சொல்கிற ஒரு ஷார்ட் கட்டனா உங்களுக்கு சொல்லக்கூடிய தென்கொரியாவினுடைய வடகொரியாவுடைய பிரிவினைகள்
அவருடைய ஆட்சியாளர்கள், ஜப்பானில் ஏற்பட்ட கொடூரங்கள், கலாச்சார பரிவர்த்தனைகள், ஆயுதங்கள், மோதல்கள், ஐநா உள்ள தலையிட்டது, 53லேருந்து 50 வரைக்கும் 12 லட்சம் பேர் இறந்த போர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கடைசியாக அவர்கள் ஒருமித்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போது வந்து ரயில்வே தண்டவாளம்லாம் போட்டிருந்தாங்க வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும். இப்போ ராவல்பிண்டியிலேருந்து இந்தியாவுக்கு வருதா இல்லையா, அதே மாதிரி சாலைகள்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, வடகொரியாவை யார் கை வச்சாலும் இது அதோட இந்த ஜிங்ஜாங்கூன்னு என்ன பண்ணி விட்டான் மனுஷன், இருப்பு பாதைகள், ரோடு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டான். யாரோடு? தென்கொரியாவோடு. உனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நீ வேற நான் வேறண்டு ஒரு பெர்மனண்டாக கடினமான ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு வடகொரியர்கள் உருவாகி விட்டார்கள். அந்த நாட்டை பற்றி எந்த செய்திகளும் வரலை. அப்படிப்பட்ட ஒரு தேசமாக வடகொரியாவும் தென்கொரியாவும் இருந்திருக்கு. சரிங்க சார். தென்கொரியா வடகொரியா பிரச்சனைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த நாட்டுடைய பின்னணி, அதனுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், அதுக்கு அந்த குழப்பங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஏகாதிபத்திய நலன்கள் இருக்கு, அது இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுனா பெருசாக பேசலாம். அது ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி, அதனால இப்போ இதுதான் கருப்பொருள். சரிங்க சார். கருத்துக்கு நிறுத்தம் நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.